முல்லை பெரியாறு தூரத்துல இருக்கு ரொம்ப இதுல. ஆனா இங்க எங்களுக்கு பக்கத்துல வந்து தண்ணி பாயுது. அப்ப அவரு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. அதனால அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நத்தப்பட்டி மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அவரை நாங்க தெய்வமா வணங்குறதுனால அவருக்கு செலவு வச்சிருக்கோம். ஒரு பெரியார் அணையை ஒரு கவர்மெண்ட் ஒரு கொடுத்து அவர் கட்ட வச்சுட்டு இருக்காங்க. கட்ட சொல்லும் போது ஒரு விபத்தாகி உடஞ்சிருச்சு. அவர் சொத்தவே வித்துக்கு கட்டிருக்காரு. கட்டி அவர் அவர் மகன் வரை அதுல இறந்துறான்னு சொல்லிருக்காங்க. அதுல அணையில வந்து பார்க்கும்போது சுத்தி பார்க்கும்போது அட்டை அடிச்சதே இறந்திருக்காருன்னு சொன்னாங்க. அவரை கடவுளா தானே பார்க்கணும். எத்தனையோ பிரிட்டிஷ்கார ஆட்சி ஆளும் போது இந்த ஒரு மனிதன் மட்டும் நம்ம ஒரு 5 மாவட்டத்துக்கு ஒரு நீராதாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொந்த செலவுல வந்து செஞ்சாரு. திருமங்கலம் பிரதான கால்வாண்டா பெரியார் திருமங்கலம் பிரதான கால்வாய்ண்டு அவங்க தண்ணியை வச்சுதான் நாங்க இன்னைக்கு எங்களுக்கு முறை வச்சு பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க பகுதியில கிணறுகள்ல கம்மாயில நீர்நிலை ஏறல. இன்னைக்கு விவசாயம் எடுத்து செழிம்பா இருக்கிறோம்னு சொன்னா அந்த தண்ணி தான். எங்களுக்கு எங்க கடமடை பகுதி திருமங்கலம் பிரதான 4வது கால்வா. அதனால எங்களுக்கு கடமடை பகுதியில வந்து விளையுது பண்ணுது. அவர் கொடுத்த நீராதாரத்தை வச்சு நாங்க எங்க பொழப்பு ஓட்டிக்கிறோம். இந்த தண்ணி கிடைக்காத பகுதியில் கம்மா பாசனத்துக்கு போறது கூட கம்மாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல. நேரடி பாசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கிடைக்கிறதுனால எங்கள் ஊரில் இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து கோயில் கட்டும்போது அவருக்கு ஒரு கோயிலாக வச்சிருவாங்க, சிலையை வச்சுட்டாங்க.